ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான சிக்கன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, ஒரு 2 ஏலக்காய், 3 கிராம்பு, இது எல்லாத்தையும் ஆயிலோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 20 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா நமக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு சின்ன வெங்காயம்லாம் நமக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மஞ்சத்தூள், வெங்காயம் இது எல்லாமே நமக்கு சிக்கனில் சேர்கிற அளவுக்கு ஒரு வாட்டி நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு ரம்பாயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதனோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதில் நம்ம தேவையான மசாலாக்கள் இதுக்கு ரெடி பண்ணிடலாம். அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 13 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் நல்லா எண்ணெயில் செவந்து வர அளவுக்கு ஒருக்கா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து இதையே ஒரு வாட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வறுத்து மசாலா சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். நம்ம பச்சையாக சேர்க்குறத விட வறுத்து சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா நமக்கு வறுத்து எடுத்தாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சு கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மசாலாலாம் சிக்கனில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. மசாலாவும் இதோட நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.